தமிழ்நாடு அரசு வழங்கும் நிவாரண உதவியில் திமுக கட்சியினரின் தலையீடு இருக்கக்கூடாது என சசிகலா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வெள்ள பாதிப்பிற்கு 2000 ரூபாய் நிதி உதவி போதாது என்றும் கூடுதலாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் புள்ளக்குட்டியை வச்சுக்கிட்டு எல்லாம் இடுப்பளவுல தண்ணியில் 3 நாளாக 4 நாளாக கிடக்காங்க. இது பெரிய வேதனையாக இருக்கு. இதுக்கு என்ன செய்யணும்? அம்மா ஆட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. எங்கள் கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்கிறேன், சில பேர் தவறு செஞ்சாங்கன்னா உடனே எடுத்துருவாங்க. அம்மா நடவடிக்கை எடுத்துருவாங்க உடனே. அது மந்திரியாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சென்னையில் அது மாதிரி நடந்துச்சு. கவுன்சிலர்கள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணதான் எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அப்போ ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு கொஞ்சோண்டு ஜல்லியை கொண்டாந்து கொட்டுனா பிரச்சனை ஆகுதுன்னாங்க. இது அம்மா காதுக்கு எட்டுனுச்சு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க, எல்லாரையும் தூக்கிடுவேன் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நடவடிக்கையை இந்த முதலமைச்சர் செய்யணும். திமுக காரவங்க யாருமே தலையிடக்கூடாது. ஏன்னா அது ஒருதலை பட்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் இருக்குது. அதனால் முழுக்க முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்துறது மட்டும் இல்லை, அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் அதில் தலையிடணும், லிஸ்ட் எடுக்கணுங்கிறத சொல்லி ஒழுங்காக அவங்களுக்கு அந்த இழப்பீடு போய் சேரணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாகணுங்கிறது தான் என்னோட நிலைப்பாடு. 2000 போதுமானதா? 2000 பத்தாது. ஏன்னா நிறைய பேர் பாதிப்பு அதிகமாகிருக்கு. அதனால் நியாயமாக பார்த்து செய்யணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன்.